ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு குட் நியூஸ் அப்படின்னே சொல்ல முடியும். இது வந்துட்டு 12th முடிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் அண்டு காலேஜ் முடிச்சுட்டு டீச்சிங் ப்ரொஃபஷனுக்குள்ளே போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப காலமாக கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஎட் எம்எட் இந்த மாதிரி அட்மிஷன் வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. காரணம் அப்படிங்கிறது கடந்த ஒரு 10 வருஷமாக 2015 2024 வரைக்கும் பிஎட்டாக இருக்கட்டும் எம்எடாக இருக்கட்டும் 2 வருஷம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்துட்டு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு 2014-15 செட்டோட 1 இயர் பிஎட் 1 இயர் எம்எட் அப்படிங்கிறது முடிஞ்சு போய் அதுக்கு அடுத்த கல்வியாண்டுல இருந்து அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிற ஒரு இதை பின்பற்ற காரணத்தால் அவங்க 2 வருஷம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. சரிங்களா, பிஎடும் எம்எடும் 2 வருஷமாக இருந்துச்சு. பட் அதில் நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டிஸ் வந்துட்டு இருந்துச்சு. கல்வித்தரத்தை உயர்த்தணும், ஆசிரியர் கல்வியை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போ இருக்கக்கூடிய அமைச்சகம் கல்வி அமைச்சகம் இந்த திட்டத்தை கொண்டு வந்துச்சு. பட் அதில் வந்துட்டு நிறைய பேர் பிஎட் படிக்கிறதுல இருந்து எம்எட் படிக்கிறதுல இருந்து பார்த்தீங்கன்னா கைவிட்டாங்க. 2 இயர் படிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்ன்ஷிப் 20 வார இன்டர்ன்ஷிப் இப்படிலாம் வந்துட்டு இருந்துச்சு. யோகா எஜுகேஷன், செக்ஸ் எஜுகேஷன் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ அதனாலேயே அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக கொண்டு வரப்பட்டது. எஸ்பெஷலி எம்எடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்மிஷன்ஸ் நிறைய குறைஞ்சிருந்துச்சு. ஸோ இதை கருத்தில் கொண்டு தானே என்னமோ தெரியல, இனி வரும் கல்வியாண்டில், அதாவது அடுத்த கல்வியாண்டுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேபி 26-27 ஸோ 25-26 கல்வியாண்டுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பிஎட் 1 இயர் ஆக்கப்படும் அப்படின்னு என்ன சொல்லியிருக்கிறாங்க, இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. பிஎட் 1 இயர் எம்எட் 1 இயராக ஆக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது 90% வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த அகாடமிக்லேயே வர வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா 2026-27 இருந்து இந்த 1 இயர் அப்படிங்கக்கூடிய இது வந்துட்டு வர வேண்டி இருக்குது. ஸோ அதுதான் இன்னைக்கான விஷயமா இருக்குது. அதை தான் நம்ம பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம். இந்த 1 இயர் பிஎட் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் 99% 2026-27 நடைமுறைக்கு வரும். இல்லைன்னா 90% 2025-26 அதாவது அடுத்த அகாடமிக்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 1 இயர் பிஎட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த 2 இயர் பிஎட் 2 இயர் எம்எடை கட் பண்ணுறாங்களா அப்படின்னா அப்படி கட் பண்ண போகிறது கிடையாது. பட் அதுக்கு அல்டர்னேட்டிவாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 இயர் எம்எட் அப்படிங்கிறது யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரெகுலரில் படிப்பாங்க, டெய்லி காலேஜ் போய் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த 1 இயர் எம்எட் அப்படிங்கிற ப்ரோக்ராம் வந்துட்டு வரப்போகுது. மற்றபடி 2 இயர் ப்ரோக்ராம் தான் இருக்கும். அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரியர்கள் சில எஜுகேஷனலிஸ்ட்லாம் இருப்பாங்க, அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா பகுதி நேரமாக படிப்பாங்க அந்த எம்எடை. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது 2 வருஷமாக தான் இருக்க போகுது அப்படி இருக்கிறவங்களுக்கு. ஸோ ரெகுலராக போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது 1 இயர் பிஎட் எம்எட்லேயே முடிச்சிடும். அதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் வேலை பார்த்துக்கிட்டே படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது பார்ட் டைமில் படிக்கிறவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது 2 இயர் எம்எட் ப்ரோக்ராமாக தான் என்ன செய்ய போகுது அப்படின்னா இருக்க போகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 இயர் பிஎட் அப்படிங்கிறதுலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வரைமுறைகள் அப்படிங்கிறது இருக்குது. 12th முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே பிஎட் படிக்கலாம். எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் கோர்ஸாக வந்துட்டு இருந்துச்சு. பிஏ பிஎடு, பிஎஸ்சி பிஎடு, பிகாம் பிஎட் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம்னா ஒரு 4 வருஷமாக படிக்கிற மாதிரியான ஒரு நடைமுறைகள் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த இன்டகிரேட்டட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு 57 கல்வி நிறுவனங்களில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. இனி அடுத்த கல்வியாண்டில் 2025-26 கல்வியாண்டிலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 4 இயர் இன்டகிரேட்டடாக வந்துட்டு பிஏ பிஎடோ, பிஎஸ்சி பிஎடோ, பிகாம் பிஎடோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த 1 இயர் பிஎட் அப்படிங்கிறது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த 4 இயர்ஸ் ஹானர்ஸ் டிகிரியாக படிப்பாங்க அவங்களுக்காகவும், அதுக்கப்புறம் பிஜி முடிச்சுட்டு பிஎட் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஏ, எம்காம், எம்எஸ்சி. ஸோ இந்த மாதிரி முடிச்சுட்டு அவங்க பிஎட் படிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு 1 இயர் பிஎட் தான். பட் யூஜி வந்துட்டு 3 வருஷம் மட்டும் படிச்சுட்டு 3 இயர்ஸ் கோர்ஸா பிஎஸ்சியோ, பிஏஓ, பிகாமோ 3 இயராக படிச்சுட்டு வர்றவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது 2 இயர் பிஎடாக தான் என்ன செய்ய போகுது இருக்க போகுது. ஸோ இந்த சில திருத்தங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். மற்றபடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலர் வைஸாகவே அந்த 2 இயர் பிஎடு 2 இயர் எம்எட் அப்படிங்கிறதுல எல்லாருக்குமா இல்லாமல் சிலப்பட்ட
இந்த மாதிரியான இந்த கிளாரிஃபிகேஷனோட, ஸோ இந்த மாதிரியான குவாலிஃபிகேஷனோட என்ன செய்கிறாங்க அப்படின்னா கொடுக்க போகிறாங்க. இப்படி வந்துட்டு அடுத்த அகாடமிக்கிலே வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால் பிஎட் சேர்றதா இருக்கட்டும், எம்எட் சேர்றதா இருக்கட்டும், அவங்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த நடைமுறை வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன், நல்ல ஒரு நடவடிக்கை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 2 வருஷம் பிஎட் 2 வருஷம் எம்எட் அப்படிங்கும்போது நிறைய பேர் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்கன்னா போய் படிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்படி கொண்டு வரும் பட்சத்தில் அடுத்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. நான் இன்னும் ஒரு தடவை சொல்லிடுறேன். 1 இயர் எம்எட் அப்படிங்கிறது வந்துட்டு ரெகுலராக படிக்கிறவங்களுக்கு, அதுவே 2 இயராக பிஎட் எம்எட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அது பார்ட் டைமில் படிக்கிறவங்களுக்கு வந்துட்டு 2 இயர் எம்எட். அதே மாதிரி இன்டெகிரேட்டட் கோர்ஸாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொண்டு வர்றாங்க. ஃபார் 12th முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக இன்டெகிரேட்டட் பிஏ, பிஎஸ்சி, பிஎட் இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம் பண்ணிக்கலாம். அதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 இயராக வந்துட்டு பிஎட் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து ஹானர்ஸ் டிகிரி முடித்தவங்களுக்கும் பிஜி முடித்தவங்களுக்கு மட்டும்தான். யூஜி 3 இயர்ஸ் முடிச்சு போனவங்களுக்கு 2 இயர் ரெகுலராக பிஎட் இருக்கும். ஸோ இதுதான் இன்ஃபர்மேஷன். இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் இன்னும் நிறைய தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும்